என் பேர் ஸ்ரீவித்யா. நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 1386. நான் வந்து பிரின்சிபல் கோர்ட் ஜட்ஜ் வந்து ராமநாதபுரத்தில் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். இப்போ கல்லூரி முடிச்சீங்க, எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் 2023 முடித்தேன். 23 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2025 எனக்கு வேலை கிடச்சிருக்கேன். உங்களோட எத்தனாவது முயற்சிங்க? ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து ஒரு வாட்டி போட்டிருக்கேன். இது 2வது அட்டெம்ப்ட். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? நான் 148 கேள்வி போட்டேன். தமிழ் எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் ஸ்கூல் புக்ஸ் ஆல்ரெடி படித்தேன். அதுக்கப்புறம் வந்து வெளி சோர்ஸும் கொஞ்சம் பார்த்தேன். வெளி சோர்ஸ்னா என்னென்ன புக்ஸ் படிச்சு? நீங்கள் இன்ஸ்டியூட் புக் தான் படித்தேங்க. இன்ஸ்டியூட் புக். இப்போ இலக்கணம் இல்லையா, நிறைய புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இலக்கணம் எந்த மாதிரி படிச்சீங்க? இலக்கணம் சேர்ந்து படித்தோம். குரூப் ஸ்டடி பண்ணோம் தமிழ் மட்டும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக படிக்க ஆரம்பிச்சு. இப்போ குரூப் ஸ்டடி பண்ணுறதால என்ன பெனிஃபிட்டுங்க? ஏதாவது ஷார்ட்கட்ஸ்னால் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம். இது இப்போ ஒரு ஆள் ஒரு ஷார்ட்கட் சொல்லும், இன்னொரு ஆள் ஒருத்தவங்க ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம். இப்போ கொஸ்டின் போடும்போது அவங்க அந்த ஷார்ட்கட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் இருக்கும். இதுகளில் இலக்கண விதிகளில் ஷார்ட்கட்ஸ் வச்சு படிச்சிங்களா? ஜிஎஸ்க்கு இல்லை, தமிழ்லையே இப்போ மரபு தொடர்லாம் வரும்போது அதுக்கெல்லாம் நிறைய ஷார்ட்கட் வச்சு படித்தோம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் தான். ஒரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பார்க்குறது. நாளைக்கு எவ்வளோ நேரம் மேக்ஸுக்காக ஒதுக்குவீங்க? மேக்ஸ் வந்து ஒரு மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் மேக்ஸ் தான் பார்ப்போம். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? பாலிட்டி, தமிழ் சொசைட்டி நான் முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன். தமிழ் படிப்போம், அப்புறம் மேக்ஸு. எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் பாலிட்டியும் நான் தமிழ் சொசைட்டி தான் ரொம்ப இது படித்தது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சீங்களா மேம்? ஃபஸ்ட் படித்தோம். நோட்ஸ்லாம் எடுப்பீங்களா? ஸ்டார்டிங் கிளாஸ் இருக்கும்போது நாங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சதுனால அதை எக்ஸாம் டைம் போகிறப்போ அதை புக்கை ஃபுல்லாக பார்க்க முடியாதப்போ அந்த நோட்ஸை மட்டும் பார்த்துக்குவோம். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஒரே கொஸ்டினுக்கு 2 வாட்டி ஷேட் பண்ணுறது, அப்புறம் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் இங்கே பார்க்கும்போது ஒழுங்காக பார்த்துட்டு அந்த ஷேட் பண்ணும்போது தப்பாக போடுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது.